வீடியோ பதிவில் வந்து இந்தியன் பாலிட்டி சப்ஜெக்ட் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. The constitution is a set of fundamental principles according to which state organization is governed. The idea to have a constitution was given by M.N. Roy. அதாவது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒன்று இருக்கணும் அப்படின்ற ஐடியா வந்து யார் கொடுத்தா? M.N. Roy. He is a person, M.N. Roy. The objective of the constitution is to evolve a certain type of political culture that is based on the values enshrined in the constitution and guided by the institutions established under the constitution. Certain features of Indian polity or constitution, அதாவது Indian polity அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான், Indian constitution அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான், can be understood better with a brief review of the constitutional setup in the preceding periods. As modern political institutions originated and developed in India mainly during the British rule, the origin and growth of the Indian constitution has its roots in the British period of Indian history. So in the Indian constitution இதோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தெல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த ஆரிஜின் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து நமக்கு வந்து இந்த அதுலேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட்லாம் எடுத்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரிட்டிஷ் ப்ரொவிஷன்ஸ்லேருந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பீரியடாக பிரிப்போம். ஒன்று வந்து கம்பெனி ரூல், இன்னொன்று வந்து க்ரௌன் ரூல் அப்படின்னு ஒன்று பார்ப்போம். இந்த கம்பெனி ரூல் அப்படின்னா என்ன சார்? இந்த 1773 to 1857 இந்த பீரியடுக்குள்ளே இருக்கிறது வந்து கம்பெனி ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. There are certain events in the British rule that laid down the legal framework for the organization and administrations in British India. These events have greatly influenced our constitutions and polity. ஸோ ஒன்று ஒன்றா என்னென்னு நம்ம குரோனாலஜிக்கல் ஆர்டரில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 இது எதுக்காக போடப்பட்டது? டு ரெகுலேட் அண்ட் கண்ட்ரோல் தி அஃபேர்ஸ் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பை பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அதாவது வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து ஒரு ரெகுலேட் பண்ணுறதுக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் பை தி பிரிட்டிஷ் கவர்மெண்ட், அவங்க கண்ட்ரோல் இருக்கணுன்றதுக்காக இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னு ஒன்று போடப்பட்டது. Regulating Act 1773 designated the Governor of Bengal as Governor General of Bengal, who has the authority over the presidencies of Madras, Bombay and Calcutta. The first such Governor General was Warren Hastings. So இவர் தான் Warren Hastings. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 மூலமாக கவர்னர் ஆஃப் பெங்கால், அதாவது வந்து 3 பிரசிடென்சி, மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா 3 பிரசிடென்சிலையும் வந்து கவர்னர்ஸ் இருப்பாங்க. ஆனால் இந்த ஆக்ட் மூலமாக பெங்கால் கவர்னரை வந்து கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்கிறதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா இப்போ இவங்களோட அத்தாரிட்டி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அவங்க கண்ட்ரோல் கீழே வந்துருச்சு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு வந்த கவர்னர் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். சுப்ரீம் கோர்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் கல்கட்டா. முதல்ல ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து கல்கட்டாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. சார் எலிஜா இம்பே வாஸ் தி ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ். ஸோ இவர் தான் அந்த ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் திஸ் சுப்ரீம் கோர்ட், சார் எலிஜா இம்பே. Regulating Act 1773 prohibited the servants of company to engage in any private trade and accept presents or bribes from the natives. அதாவது லோக்கல் பீப்புள்ஸ் கிட்டே இருந்து எந்த ஒரு ட்ரேட் எதுவும் இன்வால்வ் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ப்ரெசன்ஸோ அதாவது பிரைபரியோ எதுவுமே வந்து நம்ம வாங்கக்கூடாது. யார்? இந்த பிரிட்டிஷ் பீப்புள் வந்து எந்த ஒரு இன்வால்வ்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பீப்புள் வந்து பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனி அவங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து அந்த லோக்கல் பீப்புள்ஸ் கிட்ட எந்த ஒரு ட்ரேடோ ப்ரெசன்ஸோ பிரைப்ஸோ எதுவுமே எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் இருக்கக்கூடாது. இதை வந்து எதில் சொல்கிறாங்க? ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 அதில் சொல்கிறாங்க.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784. இந்த இயர்லாம் வந்து முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. 1784. ஸோ பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784 prohibited for board of control having 6 members. இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784 சொல்கிறாங்க, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து 6 மெம்பர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 members from the British cabinet and remaining from the Privy Council. The Privy Council அப்படின்னா என்ன சார்? The Privy Council is a formal body of advisor to the sovereign of the United Kingdom. ஸோ யூகேல வந்து ஒரு அட்வைசரி பாடி. ஸோ அதுதான் வந்து இந்த Privy Council அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் இட்ஸ் மெம்பர்ஸ் நோன் ஆஸ் Privy Councilors. ஸோ இந்த Privy Council இருக்கிற மெம்பர்ஸ் வந்து Privy Councilors அப்படின்னு சொல்லுவாங்க. Or so they are on the councillors. They are the mainly senior politicians who are current or former members of either of the House of Commons or House of Lords. ஸோ நம்ம இங்கே லோக்சபா ராஜ்யசபா சொல்கிறோம்னா அங்கே வந்து ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ், ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த Privy Council மெம்பர்ஸ் வந்து யாருன்னா ஒன்று சீனியர் பொலிட்டிஷியனாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா வந்து இந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ், ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸில் இருக்கிற ஒரு ப்ரெசன்ட் மெம்பரோ இல்லை ப்ரீவியஸ் மெம்பரோ அப்படி இருப்பாங்க. ஸோ இந்த 6 மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெம்பர் வந்து பிரிட்டிஷ் கேபினெட். ஸோ ரிமைனிங் ஃப்ரம் தி Privy Council. அந்த Privy Councilன்றது இதுதான், சரியா? The board was set up to guide and supervise the affairs of the company in India. ஸோ இதுதான் போர்டோட மெயின் ஃபங்க்ஷன். அதாவது கைடன்ஸ் கொடுக்கணும், கம்பெனி வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும். The court of directors were confined to manage the trade, commerce related issues. ஸோ இப்போ இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இவங்களுக்கு வந்து இந்த ட்ரேட் அண்ட் காமர்ஸ், ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எது மூலமாக? பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784 அது மூலமாக. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டர் ஆக்ட் 1793. ஸோ இதில் என்ன சொன்னாங்க? Salaries for the staff and members of the board of control to be paid from the Indian revenue. என்ன சொல்கிறாங்க? the board of control அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்கல்ல, ஸோ அவங்களுக்கான சம்பளம் வந்து இந்தியன் ரெவென்யூ அதிலிருந்து தான் நமக்கு கொடுக்கணும் அப்படின்றது வந்து இந்த சார்ட்டர் ஆக்ட் 1793 இது மூலமாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டர் ஆக்ட் 1813. ஒரு 20 வருஷம் கேப். இப்போ அந்த ஒரு சார்ட்டருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 years கேப் இருக்கும் ஆவரேஜாக. ஸோ 1793 அடுத்த 20 வருஷம் பார்த்தீங்கன்னா சார்ட்டர் ஆக்ட் 1813. ஸோ இந்த சார்ட்டர் ஆக்ட் 1813 ended the East India Company's monopoly of trade with India and provided 1 lakh grant for education in India. ஸோ இந்த சார்ட்டர் ஆக்ட் 1813 மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியன் பீப்புளுக்காக ஒரு லட்சம் ரூபாய் வந்து ஒரு எஜுகேஷனுக்காக வந்து ஒதுக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ த கம்பெனிஸ் மோனோபோலி இன் ட்ரேட் வித் சைனா அண்ட் ட்ரேட் இன் டீ வேர் ரிமைண்ட் இன்டாக்ட். ஸோ இதான் வந்து இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டர் ஆக்ட் 1833. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2+20 years 1830 + 20 1833. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா the centralizations of power began. The Governor General of Bengal was to be the Governor General of India. First such governor was Lord William Bentinck. ஸோ இவர் தான் அந்த லார்ட் வில்லியம் பென்டிக். ஸோ இந்த சார்ட்டர் ஆக்ட் 1833 வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் வந்து என்ன நடக்குதுன்னா ப்ரீவியஸ்லி பார்த்த மாதிரி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் இருந்தார்ல, ஸோ அவரை வந்து இப்போது கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து மாற்றிடுறாங்க. அதாவது வந்து இந்தியாவுக்குமே வந்து ஒரு கவர்னர் ஜெனரல் அப்படின்ற மாதிரி ஒரு நாமன்கிளேச்சர் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்த கவர்னர் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் வில்லியம் பென்டிக். ஸோ இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 இதில் என்ன பண்ணுறாங்க? ஆல் லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஃபினான்ஷியல் பவர்ஸ் வேர் ஹேண்டட் ஓவர் டு தி கவர்னர் ஜெனரல் இன் கவுன்சில். ஸோ இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே ஒரு கவர்னர் ஜெனரல் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஃபினான்ஷியல் பவர்ஸ் 3 பவர்ஸ், முக்கியமான பவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இட் டிப்ரைவ்ட் தி பவர் ஆஃப் it deprived the governor of Bombay and Madras presidencies of their
legislative powers. The Bombay Madras presidency இருக்குல்ல, ஸோ அதுக்குண்டான லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸை வந்து பறிமுதல் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த் மெம்பர் இன் தி கவர்னர் ஜெனரல் கவுன்சில் வாஸ் ஆடட் ஆஸ் அ லா மெம்பர். த கவர்னர் ஜெனரல் கவுன்சில் அப்படின்னு சொன்னோம்ல, ஸோ அதில் வந்து ஒரு 4வது மெம்பர் ஆட் பண்ணுறாங்க. அது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒரு லா மெம்பர். A law commission under Lord Macaulay was constituted for codifications of laws. ஸோ இவர் தான் வந்து லார்ட் மெக்கலே. ஸோ லா கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. யார் தலைமையில் வந்து லார்ட் மெக்கலே. எதுக்காக? ஃபார் codifications of laws. The company was now no more a trading body but had become political and administrative body. ஸோ இந்த ஆக்ட் மூலயமா பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு வந்து இனிஷியலாக வரும்போது ட்ரேடுக்காக வந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பவர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலாகவும் இன்க்ரீஸ் ஆகுறாங்க, அது மட்டும் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853 அடுத்த 20 இயர்ஸ் கழிச்சு ஒரு சார்ட்டர் ஆக்ட் வருது. இதில் என்ன சொல்கிறாங்க? A separate governor for Bengal was to be appointed. ஸோ கவர்னர் பெங்காலுக்கு வந்து ஒரு செப்பரேட் கவர்னர் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா the legislative and executive functions of governor general council were separated for the first times. நம்ம சார்ட்டர் ஆக்ட் 1833 என்ன படித்தோம்? ஸோ கவர்னர் ஜெனரல் கவுன்சிலுக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஃபினான்ஷியல் பவர்ஸ் வந்து கொடுத்தாங்கல்ல. ஸோ சார்ட்டர் ஆக்ட் 1853 மூலமாக என்ன பண்ணுறாங்க? ஸோ த லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், ஸோ இதை வந்து செப்பரேட் பண்ணுறாங்க. புரியுதா? அதாவது லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவர்னர் ஜெனரல் கவுன்சில் வேர் செப்பரேட்டட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். தி ஓப்பன் காம்படிஷன் சிஸ்டம் ஆஃப் செலெக்ஷன் and recruitment of civil servants was introduced and the covenanted civil services was open to Indian also. ஸோ வந்து ஓப்பன் காம்படிஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எது மூலமாக? சார்ட்டர் ஆக்ட் 1853. ஸோ இந்த அதாவது சிவில் சர்வீஸ் சர்வன்ட்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவனன்டட் சிவில் சர்வீஸ் இது மட்டும் வந்து இந்தியன்ஸாக கொடுக்குறாங்க. இந்த கோவனன்டட் சிவில் சர்வீஸ் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு சிவில் சர்வீஸ் டிவைடட் இன்டூ 2 எங்கள் பிரிட்டிஷில் ரெண்டு என்னது? கோவினேட்டட் அண்ட் அன்கோவினன்டட். இந்த கோவினன்டட் அப்படின்னு என்னது? கோவினன்ட் சிவில் சர்வீஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பிரிட்டிஷ் சிவில் சர்வன்ட்ஸ் ஆக்குபையிங் ஹையர் போஸ்ட் இன் தி கவர்மெண்ட். ஹையர் போஸ்ட்டில் வந்து பிரிட்டிஷ் சிவில் சர்வீஸ் இருப்பாங்க. ஸோ அதை வந்து கோவினன்டட் சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அன்கோவினன்டட் சிவில் சர்வீஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் to facilitate the entry of Indians at the lower rung of the administrations. The covenanted அப்படின்னா higher post, uncovenantedனா கொஞ்சம் lower post. ஸோ இந்த covenanted, ஸோ பிரிட்டிஷர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க? இந்தியன்ஸ் வந்து ஒரு சில ஹை பொசிஷன்ஸில் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. எப்படி? த்ரூ ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மூலமாக அலோவ் பண்ணுறாங்க ஃபார் தி covenanted civil service exams. The number of members of the court of directors was reduced from 24 to 18, of which 6 were to be nominated by the crown. So இந்த சார்ட்டர் ஆக்ட் 1853 என்ன பண்ணுறாங்க? முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோமா, ஸோ அதில் வந்து 24 மெம்பர்ஸ் வந்து 18 குறைக்கிறாங்க. இந்த 18ல் 6 பேர், அதாவது 3ல் ஒரு பங்கு வந்து பிரிட்டிஷ் க்ரௌன் யாரை வந்து கை காமிக்கிறாங்களோ அவங்க தான் அதில் வந்து அந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் வந்து இருப்பாங்க. இட் எக்ஸ்டெண்டட் தி கம்பெனிஸ் ரூல் அண்ட் allowed it to retain the possessions of Indian territories for the British Crown without specifying any particular period. அதாவது வந்து ஒரு டெரிட்டரியை வந்து ஆக்குபை பண்ணுறாங்க, இந்தியாவில் ஆக்குபை பண்ணுறாங்க. ஸோ அந்த டெரிட்டரியை வந்து கம்பெனியை வந்து தே கேன் ரூல், எந்த ஒரு லிமிட்டட் பீரியட் எதுவுமே, எந்த ஒரு இன்டெஃபினைட் பீரியட் எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் கம்பெனிக்கு வந்து அந்த அளவுக்கு பவர் கொடுத்துருக்காங்க இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. The Charter Act of 1853 introduced for the first time local representations in the Indian
சென்ட்ரல், அதாவது சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து லோக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆக்ட் இந்த ஆக்ட். ஸோ இந்த ஆக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் காம்படிஷன்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸில் வந்து இந்தியன்ஸை வந்து ரெப்ரசன்டேஷன்ஸ்க்காக அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில நல்ல விஷயம் வந்து இதில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கம்பெனி ரூல் வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ரௌன் ரூல். இந்த க்ரௌன் ரூல் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1857 to 1947. அது என்ன சார் திடீர்னு வந்து க்ரௌன் ரூல் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1857 வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஹிஸ்ட்ரி கிளாஸ் படிக்கும்போது ரொம்ப டீட்டெயில்டாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த பீரியட் மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. 1857 to 1947 இதை வந்து நம்ம க்ரௌன் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். க்ரௌன் ரூல்ன்றது ஸ்டேட்டாக வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட், அதாவது க்ரௌன் கண்ட்ரோல் வந்து இந்தியா வந்து இதுக்கப்புறம் இயங்க ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 1857 அந்த நிகழ்வுக்கு அப்புறம் ஒரு ஆக்ட் போடுறாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1858 அப்படின்னு போடுறாங்க. என்ன இதில் என்ன சொல்கிறாங்க, the power was transferred from the company to the British crown. முடிஞ்சுதா? கம்பெனி கிட்டே இருந்த பவர் வந்து ஃபுல்லாக வந்து பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சா? ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள், the court of directors and board of control was abolished, ending the system of double government. முன்னாடி பார்த்தோம்ல கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருந்தாங்க, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் எதில் இருந்தாங்க, இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் இதெல்லாம் வந்து படிக்கும்போது படிச்சிருந்தோம், பார்க்கும்போது சொல்லியிருந்தேன். இதுமாரி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லி படிச்சிருந்தோம். ஸோ அந்த ரெண்டுமே வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை அபாலிஷ் பண்ணுற மூலமாக என்னது, டபுள் கவர்மெண்ட். இந்த டபுள் கவர்மெண்ட் அப்படின்றது என்ன சார், அண்டர் dual government or double government system, the East India Company collected revenue while the Nawab of Bengal was placed in charge of law and order. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் ஃபுல்லாக கம்பெனிக்கு போகும். இப்போ வருமானம் ஃபுல்லாக வந்து கம்பெனிக்கு போகும். ஆனால் இப்போ வந்து ஏதாவது பிரச்சனை நடக்குது, அதுக்கு நம்ம அந்த சொல்யூஷன் சொல்லணும், அதுக்கு அந்த பிரச்சனை வந்து யார்கிட்ட போய் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நவாப் இருப்பார். ஸோ பிரச்சனை அப்படி வரும்போது வந்து இவர்கிட்ட போய் சொல்லணும். அதாவது வருமானம் கம்பெனிக்கு போகும், ஆனால் கம்பெனி வந்து இந்த ஏதாவது பிரச்சனைக்கு எந்த ஒரு பொறுப்பும் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் பிரச்சனை வந்ததுன்னா அவங்க வந்து நவாபை போய் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டியூவல் கவர்மெண்ட். அதாவது கவர்மெண்ட்னா என்னது, நம்ம வந்து மக்கள் வந்து வரி செலுத்துவாங்க, அந்த வரியை வச்சு மக்களுக்கு வந்து நல்லது செய்வாங்க கவர்மெண்ட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் வந்து கம்பெனிக்கு போகுது, ஆனால் ரிட்டர்ன் வந்து கம்பெனி எதுவும் வராது. மற்ற இதில் நல்லதில் யார் செய்யணும், நவாப் செய்யணும். ஸோ இந்த மாதிரி டூவல் கவர்மெண்ட் வந்து இருந்தது எப்போது கம்பெனி ரூல் இருக்கும்பொழுது. ஸோ இந்த க்ரௌன் ரூல் வந்ததுக்கப்புறம் அதை வந்து அபாலிஷ் பண்ணாங்க, அந்த டபுள் கவர்மெண்ட் அப்படின்றத வந்து அபாலிஷ் பண்ணாங்க. த போஸ்ட் ஆஃப் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். அதாவது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு வந்து புதுசாக ஒரு போஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. 15 member council was established to assist him. ஸோ இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இவருக்கு வந்து கீழே ஒரு 15 மெம்பர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. எதுக்காக, அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. The secretary of state was a member of British cabinet and was answerable to the British parliament. The secretary அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பிரிட்டிஷ் கேபினெட் முக்கியமான ஒரு பொறுப்பு, ஒரு இடம். ஸோ நம்ம இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் கேபினெட் சொல்லுவாங்க. ஸோ அந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான பொசிஷன்ஸு. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு இருப்பாங்க. இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளான இருக்கணும். ஏதாவது தப்பு நடந்ததுன்னா அவங்க வந்து அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும். ஸோ அதான் வந்து தே ஆர் ஆன்சரபிள் டு தி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். யார் இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். தி கவர்னர் ஜெனரல் வாஸ் மேட் தி வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. லார்ட் கேனிங் பிகேம் தி ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம ப்ரீவியஸில் வந்து பார்த்தோம், என்னென்னு பார்த்தோம், லார்ட் வில்லியம் பென்டிக் அவர் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து சார்ட்டர் ஆக்ட் 1833 வந்து படித்தோம். ஸோ இந்த க்ரௌன் ரூலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்றத வந்து எடுத்துகிட்டு வைஸ்ராய் அப்படின்னு வந்து மாற்றிட்டு ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் வந்து பார்த்தீங்கன்னா யார்? லார்ட் கேனிங். ஸோ இவர் தான் அந்த லார்ட் கேனிங். யூனிட்டரி ரிஜிட் அண்ட் சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் வாஸ் கிரியேட்டட். அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1858 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861. A fifth member from the legal background was added to the Viceroy's Executive Council. ஸோ ஒரு ஃபிஃப்த் மெம்பர் வந்து ஒருத்தர் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அவர் வந்து என்ன லீகல் பேக்ரவுண்டில் இருக்கணும். சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா a sixth member was subsequently added in 1784. The Viceroy could now also nominate some Indians as non-official members in his council. In 1862, 3 Indians were nominated to the council. ஸோ இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 இதில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் கொண்டு வராங்கன்னா 2 மெம்பர் ஆட் பண்ணுறாங்க. 5ஆவதாக ஒன்று 6ஆவதாக ஒரு மெம்பர் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைஸ்ராய்க்கு வந்து ஒரு பவர் கொடுக்குறாங்க. என்ன, நீங்கள் வந்து இதுக்கப்புறம் இந்தியன்ஸை வந்து ஒரு நான் அஃபிஷியல் மெம்பராக வந்து ஒரு கவுன்சிலில் வந்து நீங்கள் நாமினேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரைட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது நடந்ததா 1961 பாஸ் பண்ணாங்களா? ஸோ 1860 அடுத்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வைஸ்ராய் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு 3 இந்தியன்ஸ் வந்து இந்தியன் கவுன்சில் வந்து நாமினேட் பண்ணுறாரு. ஸோ இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 மேட் a beginning of representative institutions by associating Indians with the law making process. ஸோ இதுதான் வந்து அடித்தளம். இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 அடித்தளம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு லா வந்து கிரியேட் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸோடைய பங்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆரம்பிச்சுட்டு இருக்கு. ஸோ தி எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வாஸ் நவ் எக்ஸ்பேண்டட் பை தி அடிஷன் ஆஃப் 6 to 12 members ஃபார் தி லெஜிஸ்லேட்டிவ் பர்பஸ். இந்த அதாவது வந்து சட்டம் நிறையா போடுறாங்கள்ல, நிறையா லாலாம் பாஸ் பண்ணுறாங்கள்ல. ஸோ அந்த லெஜிஸ்லேஷனுக்காக எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து 6லேருந்து 12 சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வந்து கொஞ்சம் பெருசாக்குறாங்க. புரியுதா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 1861 கவுன்சில் ஆக்ட் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் பார்த்தீங்கன்னா த போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் which was introduced by Lord Canning in 1859 was given recognition so that the work could be distributed among the members. The Viceroy was given the powers to issue ordinance. The portfolio system is வந்து யார் introduce பண்ணாங்க? லார்ட் கேனிங். The portfolio system அப்படின்னா என்னது? அதாவது என்னன்னா வந்து members of the Viceroys. இந்த போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படின்னு என்னது? அதாவது ஒரு தொகுதி, அதாவது பிரித்து, அதாவது டிஸ்ட்ரிபியூட், இந்த ஒர்க்கை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து மினிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர், லா மினிஸ்டர், அப்புறம் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர், இதுமாரி ஒரு போர்ட்ஃபோலியோ சொல்கிற போர்ட்ஃபோலியோ ஒரு பொறுப்பு. ஸோ அந்த சிஸ்டத்தை வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டீசென்ட்ரலைசேஷன் ப்ராசஸ் வாஸ் ஸ்டார்டட் பை ரீஸ்டோரிங் தி லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் to Bombay and Madras presidencies. புரியுதா? அதாவது டீசென்ட்ரலைசேஷன் பண்ணுறாங்க. நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம்ல பாம்பே அண்ட் மெட்ராஸ் பிரசிடென்சியோட பவரை வந்து அபாலிஷ் அதாவது வந்து டிப்ரைவ் பண்ணாங்க அப்படின்னு படித்தோம்ல. ஸோ அதை வந்து இப்போ திருப்பி வந்து அந்த பவர் வந்து பாம்பே அண்ட் மெட்ராஸுக்கு வந்து ரீஸ்டோர் பண்ணுறாங்க. எது மூலமாக? இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 மூலமாக வந்து அந்த பவர்ஸ் வந்து ரீஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ அதாவது டீசென்ட்ரலைசேஷன், அதாவது வந்து பவர்ஸ் வந்து அந்தந்த ப்ராவின்சஸ்க்கு வந்து பிரசிடென்ட்ஸ் வந்து பிரித்து கொடுக்குறாங்க. அதாவது வந்து a member of the Viceroy's Council was made in charge of one or more department of the government and was authorized to issue final orders on behalf of the councils on matters of the departments. ஸோ இதான் வந்து போர்ட்ஃபோலியோ சிஸ்டம். என்னது? a member of the Viceroy's Council, அதாவது வைஸ்ராய் கவுன்சில் நிறைய பேர் இருப்பாங்க, was made in charge of one or more department. அதாவது நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதில் வந்து ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இன்சார்ஜாக வந்து வைஸ்ராய் வந்து மெம்பர்ஸ் வந்து பொறுப்பு எடுத்துக்குவாங்க. அண்ட் வாஸ் ஆத்தரைஸ்ட் டு இஷ்யூ ஃபைனல் ஆர்டர்ஸ் ஆன் பிகாஃப் ஆஃப் தி கவுன்சில் ஆன் மேட்டர்ஸ். ஸோ அவருக்கு வந்து ஒரு சில பவர்ஸும் கொடுப்பாங்க. அதுக்கான அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான சம்மந்தமான ஆர்டர்ஸ் எல்லாமே நீங்கள் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பவர்ஸும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒன் ஆர் மோர் டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணி
இயங்கக்கூடிய சிஸ்டம் தான் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1892. ஸோ இதில் என்ன பண்ணாங்க, தோ இட் வாஸ் இன்சிக்னிஃபிகண்ட். ஸோ இந்த கவுன்சில் ஆக்ட் வந்து அந்த அளவுக்கு முக்கியங்க, ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட இது பண்ணியிருக்காங்க என்ன, but it brought an element of representation for the first time by allowing discussion of budget. ரொம்ப ரொம்ப முக்கியம். 1892 ஆக்ட் மூலமாக என்ன பண்ணுறாங்க, பட்ஜெட், அதாவது எவ்வளோ இந்த ஆண்டு நிதி வேணும், எவ்வளோ செலவு அப்படின்னு பண்ணுறோம்ல, ஸோ அதுக்கான டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான பவர் வந்து இந்தியன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. திஸ் ஆக்ட் ஆல்சோ இன்ட்ரடியூஸ் எலமெண்ட் ஆஃப் எலெக்ஷன் இன் இந்தியா. ரொம்ப ரெண்டு முக்கியமான பண்ணியிருக்காங்க பாருங்க, பட்ஜெட்டுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆக்ட் 1892 ஆக்ட். Although the majority of the official members were retained in central legislative councils, the non-official members were to be nominated by the Bengal Chamber of Commerce and provincial legislative councils. ஸோ என்னதான் இருந்தாலும் மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸில் வந்து பிரிட்டிஷ் தான் இருப்பாங்க. ஸோ நான் அஃபிஷியல்ஸ் மெம்பர்ஸ் வந்து அவங்க வந்து எதை நாமினேட் பண்ணுறாங்க, ஃப்ரம் தி பெங்கால் சேம்பர், அப்புறம் வந்து ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இந்த ப்ராவின்ஸில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குல்ல, ஸோ அதுலேருந்து வரக்கூடிய மெம்பர்ஸ் வந்து நான் அஃபிஷியல் மெம்பர்ஸாக வந்து நாமினேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வந்து 1892 ஆக்ட் இந்தியன் கவுன்சில் ஆக்ட்ஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1909 சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா மோர்லே-மின்டோ ரிஃபார்ம்ஸ் அப்படி கூட சொல்லலாம். லார்ட் மோர்லே, தி தென் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட், இந்த மோர்லேன்றது செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் இந்தியா, அண்ட் மின்டோ அப்படின்றது தி வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. ஸோ இவர் தான் அந்த மோர்லே, ஸோ இவர் தான் அந்த மின்டோ, மோர்லே-மின்டோ. The members of the legislative council could ask supplementary questions, so they can discuss bills, move resolutions on financial statements and so on. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பவர்ஸ் வந்து வருது. என்னென்னா கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணலாம், பில்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ரெசல்யூஷன்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணதுக்கான ஸ்டெப் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பவர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க. எந்த ஆக்ட், இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909 or Morley-Minto reforms. The legislative councils both at the center and in the province were expanded. சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 16 இருந்த சீட் வந்து இப்போது 60 சீட்டாக மாறுது. ஆனால் ப்ராவின்ஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க, ஆனால் வந்து நான் யூனிஃபார்ம், அதாவது அந்த ப்ராவின்ஸுக்கு ஏற்ற மாரி எக்ஸ்பேன்ஷன் இருந்துச்சு. ஸோ இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1909 retained official majority in the central legislative council but allowed the provincial legislative council to have non-official majority. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா the communal representation was introduced as Muslims were given separate electorates based on religious grounds. ஸோ இந்த communal representations இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது முதல்ல பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் தான் வந்து ஒரு செப்பரேட் எலக்டோரேட் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து எதனால் எதை பேஸ் பண்ணியிருக்கோம், பேஸ்ட் ஆன் தி ரிலீஜியஸ் கிரவுண்ட்ஸ். ஸோ சத்யேந்திர பிரசாத் சின்ஹா became the first Indian to join the Viceroy's Executive Council. ஸோ அந்த சத்யேந்திர பிரசாத் சின்ஹா அப்படி யார் பார்த்தீங்கன்னா இவர் தான். இந்த வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் வந்து முத வந்த இந்தியன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. ஓகேவா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919. ஸோ இதை வந்து நம்ம montagu-chelmsford ரிஃபார்ம்ஸ் அப்படி கூட சொல்லலாம். ஸோ சாமுவல் மோன்டேக், ஸோ இவர் தான் வந்து செக்ரட்டரி ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் இந்தியா. லார்ட் செம்ஸ்ஃபோர்ட் was the Viceroy of India, prepared a report to introduce self-governing institutions in India. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதான் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ GOI 1919 relaxed the central control over the provinces by separating the central and provincial subjects. அதாவது வந்து ப்ராவின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்ஸ் வந்து பிரிக்கிறாங்க.
சென்ட்ரலுக்கு ஒரு சில சப்ஜெக்ட்ஸு, ப்ராவின்ஸுக்கு ஒரு சில சப்ஜெக்ட்ஸு அப்படின்ட்டு பிரிக்கிறது மூலமாக ஒரு சில கண்ட்ரோல், அதாவது முன்னாடி வந்து ப்ராவின்ஸ் எல்லாமே சென்ட்ரல் கண்ட்ரோலில் இருந்தாங்க. ஸோ இதுமாரி சப்ஜெக்ட்ஸ் பிரிக்கிறது மூலமாக ஒரு சில கண்ட்ரோல் வந்து ப்ராவின்ஸ்க்கு வந்து போகுது. தி பவர்ஸ் ஆஃப் தி செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் வாஸ் டிராஸ்டிகலி ரெடியூஸ்ட். ஸோ இதுக்கப்புறம் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் அவருக்கு அந்த பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகபட்சம் வந்து குறைய ஆரம்பிக்குது. இட் ரெக்வயர்ட் தட் 3 of 6 members of Viceroy's executive councils were to be Indian. அவர் வந்து வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ஸ் வந்து 6ல் 3 பேர் கண்டிப்பாக வந்து இந்தியன்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 வந்து சொல்கிறாங்க. டைரக்ட் எலெக்ஷன்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் தி கண்ட்ரி. ஸோ முதல்ல வந்து டைரக்ட் எலெக்ஷன்ஸ் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 1919 ஜியோ ஆக்ட் மூலமாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த கண்ட்ரி இப்போ தான் வந்து இந்த டைரக்ட் எலெக்ஷன்ஸ் அப்படின்றது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. The central legislature has to become a bicameral legislature for the first times. The bicameral legislature அப்படின்னு என்னது? இந்த இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் பார்த்துங்க, லோக்சபா ராஜ்யசபா அதுமாதிரி 2 லெஜிஸ்லேச்சர் இருக்குல்ல. ஸோ அதுதான் நம்ம பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் இஸ் அ லெஜிஸ்லேச்சர் வித் 2 ஹவுசஸ். ஸோ அதாவது 2 ஹவுஸ் இருக்கும். 2 ஹவுஸ்னால் லோக்சபா ராஜ்யசபா அந்த மாதிரி அந்த பீரியட் வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் வந்து 2 லெஜிஸ்லேச்சர் இருக்கும் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து பைகேமரல் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 மூலமாக வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டயார்கி சிஸ்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் தி ப்ராவின்சஸ். இந்த டயார்கி அப்படின்னு என்ன சார்? டயார்கி மீன்ஸ் டியூவல் செட் ஆஃப் கவர்மெண்ட்ஸ், ஒன் இஸ் அக்கௌண்டபிள் அண்ட் அதர் இஸ் நான் அக்கௌண்டபிள். ஸோ ப்ராவின்ஸ் வந்து டயார்கி சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. வேர் த ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் வேர் டு பி டிவைடட் இன்டு 2 கேட்டகரிஸ். என்னது? ரிசர்வ்டு அண்டு ட்ரான்ஸ்ஃபர்டு. இந்த ப்ராவின்ஸ் அதாவது சொன்னோம்ல சென்டருக்கு ஒரு சில சப்ஜெக்ட்டு, ப்ராவின்ஸுக்கு ஒரு சில சப்ஜெக்ட் பிரித்து கொடுத்தாங்க சொன்னோம்ல. இந்த ப்ரொவின்சியல் சப்ஜெக்ட் வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ரிசர்வ்டு, இன்னொன்று வந்து ட்ரான்ஸ்ஃபர்டு. The transferred subjects were administered by the governor with the help of the ministers responsible to the legislative council. The transferred எப்படி சொன்னோம்ல, ஸோ இது வந்து யார் கண்ட்ரோலில் இருக்கும்? கவர்னர் கண்ட்ரோலில் இருக்கும். அதுமாதிரி ரிசர்வ் சப்ஜெக்ட்ஸ் வேர் அட்மினிஸ்ட்ரேட் பை தி கவர்னர் வித் ஹிஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வித்தவுட் எனி ரெஸ்பான்சிபிள் டுவோர்ட்ஸ் தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அதாவது 2 சப்ஜெக்ட், ஒன்று வந்து ட்ரான்ஸ்ஃபர்ட், இன்னொன்று வந்து ரிசர்வ்டு. 2மே வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். 2மே வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் கண்ட்ரோலில் இருக்கும். ஆனால் ட்ரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அண்டர் தி ஆன்சரபிள் டு தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஆனால் ரிசர்வ்டு சப்ஜெக்ட், இந்த ரிசர்வ்டு சப்ஜெக்ட் வந்து நாட் ஆன்சரபிள் டு தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இதுதான் அந்த மேஜர் டிஃப்ரென்ஸ். சொன்னோம்ல, அதான் டியூவல் கவர்மெண்ட். அது ஒன்று வந்து அக்கௌண்டபிள், ஒன்று வந்து நான் அக்கௌண்டபிள். இந்த ட்ரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட் வந்து அக்கௌண்டபிள், ரிசர்வ்டு சப்ஜெக்ட் வந்து நான் அக்கௌண்டபிள். இதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸு. தி GOI 1919 provided separate electorates for 6 Indian Christians, Anglo-Indians and Europeans. அதாவது வந்து நம்ம இந்த Morley-Minto ரிஃபார்ம்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு செப்பரேட் எலக்டோரேட் வந்து கொடுத்தாங்க. இந்த montagu-chelmsford ரிஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செப்பரேட் எலக்டோரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. யாருக்கு? 6க்கு இந்தியன் கிறிஸ்டியன்ஸுக்கு, ஆங்கிலோ இண்டியன்ஸுக்கு, அப்புறம் யூரோப்பியன்ஸ், இவங்களாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வந்து எலக்டோரேட் வந்து பிரிக்கிறாங்க. ஸோ சைமன் கமிஷன் it was constituted. The Simon Commission was constituted in 1927 to inquire the working of the Act of 1919. அந்த Morley-Chelmsford ரிஃபார்ம்ஸ், அதாவது GOI Act 1919 போட்டாங்கல்ல, ஸோ அது வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகுதா இல்லையா அதை வந்து செக் பண்ணுறதுக்காக ஒரு கமிஷன் போட்டாங்க. அதை வந்து ஹெட் பண்ணது வந்து சைமன். இப்போ கான்ஸ்டியூட் பண்ணாங்க. 1927 வந்து கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க அண்டர் தி சேர்மன்ஸ் ஆஃப் ஜான் சைமன்.
It placed its report in 1930. 1927 கான்ஸ்டியூட் பண்ணி 1930 ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, which was examined by the British Parliament. அந்த ரிப்போர்ட் வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து பார்த்தாங்க. 1930 சப்மிட் பண்ண ரிப்போர்ட் வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து சப்மிட் பண்ணாங்க. அது சார் ஜைமன் கமிஷன். எதுக்காக 1919 ஆக்ட் வந்து எக்ஸாமின் பண்ணுறதுக்காக ஒரு போடப்பட்ட கமிஷன் தான் சைமன் கமிஷன் 1927. ரொம்ப 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 முக்கியமான ஆக்ட் the GOI Act 1935. very 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 important ஆன ஆக்ட். என்னென்ன பண்ணியிருக்காங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட், diarchy was abolished in the provinces but it introduced for the federal systems. diarchy முன்னாடி பார்த்தோம்ல, ஸோ அதை வந்து ப்ராவின்ஸில் வந்து அபாலிஷ் பண்ணாங்க. ஆனால் இட் இன்ட்ரடியூஸ் இன் தி ஃபெடரல் லெவல், சென்ட்ரல் வந்து diarchy வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்து, the divisions of the subjects were made into 3 lists. இந்த சப்ஜெக்ட் வந்து 3 லிஸ்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஃபெடரல், இன்னொன்று வந்து ப்ரொவின்ஷியல், இன்னொன்று வந்து கன்கரண்ட். ஸோ ஃபெடரல் வந்து பார்த்தீங்கன்னா 59 ஐட்டம்ஸு, ப்ரொவின்ஷியல் வந்து 54 ஐட்டம்ஸ், கன்கரண்டில் வந்து 36 ஐட்டம்ஸ். அண்ட் த ரெசிடியரி பவர்ஸ் were given to the viceroy. the residuary powers அப்படின்றது, residuary powers are the special powers that a government retains after delegating some powers to other authorities. அதாவது வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஃபெடரல் சப்ஜெக்ட் வந்து டிவைட் பண்ணுறாங்கள, ஸோ அதில் வந்து ஃபெடரல், ப்ரொவின்ஷியல், கன்கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்களா, இதெல்லாம் பிரிச்சுட்டு இந்த முக்கியமான பவர் ரெசிடியரி பவர்ஸ் மட்டும் வைஸ்ராய் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி வச்சுட்டாங்க. எந்த ஆக்டு? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. GOI Act 1935 provided for the establishment of All India Federation consisting of British province, princely states as a unit, but federation did not come into effect because the Indian princely states had not joined the federation. அதாவது வந்து ஆல் இண்டியா ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ப்ராவின்ஸும் இருக்கும், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் இருக்கும். ஆனால் அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து ஒப்புதல் கொடுக்காத காரணத்தினால இந்த ஃபெடரேஷன் அப்படின்றது வந்து கிரியேட் ஆக முடியாமல் போயிடுச்சு. The GOI Act 1935 introduced bicameralism in 6 out of 11 provinces. bicameralism என்னன்னு பார்த்தோம், 2 ஹவுஸ் இருக்கும்ல. ஸோ அதை வந்து அவுட் ஆஃப் 11 ப்ராவின்ஸில் 6 ப்ராவின்ஸ் வந்து bicameralism வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. The federal legislature had 2 chambers, the Council of State and Federal Assembly. The Council of State was to be permanent body with 1/3 of its members retiring every year. The federal legislature வந்து பார்த்தீங்கன்னா 2 சேம்பர் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஃபெடரல் லெஜிஸ்லேச்சர் வந்து 2 சேம்பர். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு 2 இது பிரிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பெர்மனன்ட் பாடி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 1/3 ஆஃப் இட்ஸ் மெம்பர், இதில் வந்து 1/3 ஆஃப் இட்ஸ் மெம்பர் வந்து 2 years ஒன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸோட செட்டப் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. எந்த ஆக்ட்? 1935 ஆக்ட் மூலமாக. The governor was given powers to use their discretion in certain matters. The act provided for the federal court, central court ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்றது ப்ரொவிஷன்ஸ் வந்து GOI Act 1935 மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது அது மட்டும் இல்லாமல் கவர்னர்ஸ்க்கு வந்து ஒரு சில பவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. புரியுதா? ஸோ the GOI Act 1935 further extended the principles of communal representations by providing separate electorates for depressed classes, women and labor. ஸோ ஃபர்தராக இந்த எலக்ட்ரேட் வந்து இன்னும் செப்பரேட் பண்ணுறாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. யாருக்கு பார்த்தீங்கன்னா டிப்ரெஸ்டு கிளாஸ், அப்புறம் உமன் அண்ட் லேபர் அவங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. எந்த ஆக்ட் மூலமாக? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 மூலமாக. ஸோ GOI provided for the establishment of Reserve Bank of India, very 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 important, to control and the currency and credit of the country. ஸோ இந்த RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த GOI Act 1935 மூலமாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இட் ப்ரொவைடட் ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப்
Federal Public Service Commission and Joint Public Service Commissions for 2 or more provinces. இந்த Federal Public Commissions என்னது, அதாவது சென்ட்ரல் லெவல் ஜாப்ஸ்க்காக. இந்த ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து ப்ராவின்ஸுக்கு இல்லை மோர் தென் ஒன் ப்ராவின்ஸுக்கான வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இதை வந்து எதில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஜிஓ ஆக்ட் 1935. நெக்ஸ்ட் வந்து கிரிப்ஸ் மிஷன் 1942. டொமினியன் ஸ்டேட்டஸ் வாஸ் ப்ரொபோஸ்ட். இந்த கிரிப்ஸ் மிஷன் வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் வந்து ப்ரொபோஸ் பண்ணுறாங்க. அந்த டொமினியன் ஸ்டேட்டஸ்னால் என்ன ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. டொமினியன் ஸ்டேட்டஸ் வாஸ் அ வே டு டிஸ்கிரைப் கண்ட்ரிஸ் தட் வேர் பார்ட் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர் பட் ஹேட் தேர் ஓன் கவர்மெண்ட். எப்படின்னா, இது வந்து ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு இந்தியான்னு இப்போ இருக்கிற அப்போ பிரிட்டிஷ் இந்தியான்னு வச்சுக்கோமே. ஸோ இவங்க வந்து இந்த பிரிட்டிஷ் இந்தியான்றது இந்த பிரிட்டிஷ் எம்பையருக்குள்ளே இருக்குது. ஆனால் இவங்க இந்த பிரிட்டிஷ் இந்தியா வந்து இவங்க தனியாக வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கவர்மெண்ட் வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஆனால் வெளியிலேருந்து பொதுவாக பார்த்தோம்னா இந்த பிரிட்டிஷ் இந்தியா வந்து யார் கண்ட்ரோல், மெஜாரிட்டி வந்து பிரிட்டிஷ் எம்பையர் கண்ட்ரோல் கீழே வரும். ஸோ அதான் வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ். டொமினியன் ஸ்டேட்டஸ் என்னது, இந்த பிரிட்டிஷ் இந்தியா வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து கவர்மெண்ட்டை ரன் பண்ணிக்கலாம், ஓனாக ரன் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுடைய டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் எம்பையர் கீழே தான் வந்து வரும். கவர்மெண்ட் நீங்கள் ரன் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் அதனால எதுவும் இருக்காது. ஆனால் வந்து இந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பிரிட்டிஷ் எம்பையர் கண்ட்ரோல் கீழே தான் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு ப்ரப்போசல் வந்து கிரிப்ஸ் மிஷன் வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. The construction of India, the Constitution of India to be made by an assembly. கிரிப்ஸ் மிஷன் என்ன சொல்கிறாங்க, இந்தியாவுக்கு வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஒரு அசம்பிளி. whose members were to be elected by the provincial assemblies and nominated by the princely states. இந்த அசம்பிளியில் வந்து யார் சார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து elected by the provincial assemblies. அந்த ப்ரொவின்ஷியல் அசம்பிளிஸ் வந்து எலெக்டட் மெம்பர்ஸ் வந்து இந்த அசம்பிளியில் இருப்பாங்க. மீதி வந்து யாருன்னா நாமினேட் பை தி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து ஒரு ஆளை வந்து நாமினேட் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து இந்த அசம்பிளியில் வந்து இருக்கலாம். இவங்க வந்து இந்த இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எனி ப்ராவின்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ் நாட் ப்ரிப்பேர்ட் டு அக்செப்ட் த கான்ஸ்டியூஷன் குட் நெகோஷியேட் செப்பரேட்லி வித் தி இன் பிரிட்டன். அதாவது வந்து எங்களுக்கு வந்து இந்தியா கூட இந்த கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு ப்ராவின்ஸ் வந்து சொன்னாங்கன்னா அவங்க வந்து பிரிட்டன் கூட தனிப்பட்ட முறையில் வந்து நெகோசியேஷனுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் வந்து கிரிப்ஸ் மிஷனில் வந்து கொண்டு வராங்க. 1942 இந்த இயர் வந்து ரொம்ப முக்கிய ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரிப்ஸ் மிஷன் 1942. கேபினட் மிஷன் பிளான் 1946. According to this plan, there was to be a Union of India consisting of both British India and Indian states with control over foreign affairs, defense and communication. என்ன சொல்கிறாங்க, ஒரு யூனியன் ஆஃப் இந்தியா இருக்கும். அந்த யூனியன் ஆஃப் இந்தியாவில் யாரும் இருப்பாங்க, போத் பிரிட்டிஷ் இந்தியாவும் இருக்கும், இந்தியன் ஸ்டேட்ஸும் இருக்கும். இதில் கண்ட்ரோல்ஸ் இருக்கும், ஃபாரின் அஃபேர்ஸ், டிஃபென்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். இதில் வந்து உங்களுக்கு நாங்கள் கண்ட்ரோல் பவர்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. Provinces were given the powers to legislate all subjects except the foreign affairs, defense and communications. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ராவின்சஸ் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கான எல்லா லெஜிஸ்லேஷன் பவர்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்றோம். ஆனால் வந்து ஃபாரின் அஃபேர்ஸ், டிஃபென்ஸு, கம்யூனிகேஷன் இது மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சென்ட்ரல் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்தியா வாஸ் டு பி டிவைடட் இன்டு 3 groups ஆஃப் ப்ராவின்சஸ். அதாவது இந்தியாவை வந்து மூணாக வந்து பிரிக்கிறாங்க. குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி அப்படின்னு 3 ப்ராவின்ஸாக வந்து பிரிச்சுடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. The plan provided that the Union Constitution was to be framed by the Constituent Assembly, the members of which were to be elected by the communal basis by the provincial legislative assemblies and the representatives of the states joining the Union. அதாவது வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து யூனியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் யார் இருப்பாங்க, members elected from the princely provincial legislatures and representatives from the states.
அதாவது யூனியனில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களும் அவங்க வந்து ரெப்ரசன்டேஷன் அனுப்பலாம். ஸோ அவங்க வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வந்து இருப்பாங்க. ஸோ தே ஆர் கோயிங் டு கிரியேட் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட்பேட்டன் பிளான். மவுண்ட்பேட்டன் பிளான். ஸோ இவர் தான் வந்து மவுண்ட்பேட்டன், லார்ட் மவுண்ட்பேட்டன். அப்போ லார்ட் மவுண்ட்பேட்டன் யார்? ஹி இஸ் த வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. புட் ஃபார் த பார்ட்டிஷன் பிளான் நோன் ஆஸ் தி மவுண்ட்பேட்டன் பிளான். இந்த பார்ட்டிஷன் பிளான் கிரியேட் பண்ணது வந்து ப்ரொப்போஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட்பேட்டன். ஸோ அதனால் வந்து மவுண்ட்பேட்டன் பிளான் சொல்லுவாங்க. த பிளான் வாஸ் அக்செப்டட் பை தி காங்கிரஸ் முஸ்லீம் லீக். ஸோ இவர் போட்ட அந்த பார்ட்டிஷன் பிளானை வந்து போத் காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் லீக் ரெண்டு பேருமே வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இமீடியட் எஃபெக்ட் வாஸ் கிவன் டு த பிளான் பை எனாக்டிங் தி இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1947. ஸோ இந்த ஆக்ட் மூலமாக இந்த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து ஆக்ட் மூலமா வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ இட் என்டர்ட் த பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா and declared India as an independent and sovereign state from 15th August 1947. The Indian Independence Act 1947 மூலமாக பிரிட்டிஷ் ரூல் வந்து இந்தியாவில் வந்து ஒரு முடிவுக்கு வந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா டிக்ளேர்ட் ஆஸ் இண்டிபெண்டன்ட் அண்ட் சாவரின் ஸ்டேட். த ஆஃபீஸ் ஆஃப் தி செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் வாஸ் அபாலிஷ்ட். த க்ரௌன் நோ லாங்கர் ரிமைன்ட் த சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி. ஸோ இதுக்கப்புறம் க்ரௌன் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு அத்தாரிட்டியும் கிடையாது. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அந்த ஆஃபீஸ் வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. The act provided for the creations of 2 constituent assemblies for India and Pakistan. ரெண்டு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஒன்று வந்து இந்தியாவுக்கு, ஒன்று வந்து பாகிஸ்தானுக்காக. ஸோ ஃப்ரம் 15th August 1947 India ceased to be a dependency of British crown over the Indian states. The Governor General and provincial governors acted as the constitutional heads. அதாவது அப்போ இருந்த கவர்னர் ஜெனரலும் ப்ரொவின்ஷியல் கவர்னர்ஸ் தான் வந்து இந்த கான்ஸ்டியூஷனல் ஹெட்ஸ் தான் வந்து ஆக்ட் பண்ணாங்க. த சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் த இந்தியா கம்பரைசிங் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் தி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் ceased to exist in 14th August 1947 and the Constitutional Assembly was to function also as the central legislature with complete sovereignty. புரியுதுங்களா? அதாவது இந்தியாவில் இருந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் என்ன இருந்தது? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருந்துச்சா? ஸோ அது வந்து 14th ஆகஸ்டோட க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா the Constitutional Assembly was to function also as the central legislature with the complete sovereignty. The Constitutional Assembly அப்படின்றது கிரியேட் பண்ணாங்கல்ல, ஸோ இதுதான் வந்து ஒரு சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சராக வந்து ஒர்க் பண்ண ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சது. ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு வந்து ஃபுல் சாவரன்ட்டி வந்து ஃபுல் ஃப்ரீடம் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த காலகட்டத்தில். ஏன்னா வந்து அப்போ வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் வந்து ஒரு சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சராக வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்டரிம் கவர்மெண்ட், இந்த இன்டரிம் கவர்மெண்ட் எப்படின்னா என்னது? 1946 வந்து ஒரு இடைப்பட்ட காலம். இதான் இன்டரிம் தான் இடைப்பட்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து இன்டரிம் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. த இன்டரிம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார்ம்ட் ஆன் 2nd September 1946 from the newly elected Constitutional Assembly of India and had the task of assisting the transfer of power from British rule to Indian independence. ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். அது வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியா விட்டு வெளியேறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு இந்த பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லேருந்து இந்தியன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அப்போ வந்து ஒரு இந்தியாவில் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும்ல, ஸோ அந்த கவர்மெண்ட் தான் வந்து நம்ம இன்டரிம் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம அந்த காலகட்டத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து இன்டரிம் கவர்மெண்ட் எப்போ நடந்தது? 1946. எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? 2nd September 1946. இப்போ அந்த இன்டரிம் கவர்மெண்ட், ஸோ அதில் வந்து யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்றது வந்து ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதான் வந்து இன்டரிம் கவர்மெண்ட். ஸோ அந்த அப்போ ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோகிராஃப். ஸோ அப்போ இருந்த ஒரு இன்டரிம் கவர்மெண்ட்டோட மெம்பர்ஸோட ஃபோட்டோகிராஃபு. ஸோ என்னென்ன போர்ட்ஃபோலியோ இருந்தது? ஸோ ஜவஹர்லால் நேரு அவர் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், காமன்வெல்த் ரிலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து அவர் வந்து டீல் பண்ணிட்டு இருந்தார். சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருக்கு வந்து ஹோம், இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங். ராஜேந்தர் பிரசாத், ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் மினிஸ்ட்ரி. அண்ட் டாக்டர் ஜான் மாத்தை, ஸோ அவருக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சப்ளைஸ். ஸோ இதை வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ ராஜேந்திர பிரசாத், ஸோ இவர் தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அண்ட்
ஜக்ஜீவன் ராம், ஸோ அவருக்கு வந்து லேபர். ஸோ ஜக்ஜீவன் ராம்ன்றது இவர் தான், பாபு ஜக்ஜீவன் ராம். ஸோ சர்தார் பால்தேவ் சிங், ஸோ இவருக்கு வந்து டிஃபென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் தான் சர்தார் பால்தேவ் சிங். சிஹெச் பாபா, இவருக்கு வந்து ஒர்க்ஸ் மைன்ஸ் பவர்ஸ் போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்காங்க. லியாக்கட் அலிகான், இவருக்கு வந்து ஃபினான்ஸ். அப்துல் ரப் நிஷ்தர், இவருக்கு வந்து போஸ்ட் அண்ட் ஏர். அண்ட் ஆஷப் அலி, இவருக்கு வந்து ரயில்வேஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட். ராஜகோபாலாச்சாரிக்கு வந்து எஜுகேஷன் அண்ட் ஆர்டர். ஸோ ஹீஸ் ராஜகோபாலாச்சாரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து சந்திரிகர், அவருக்கு வந்து காமர்ஸ். அப்புறம் கஸ்னாஃபர் அலிகான், அவருக்கு வந்து ஹெல்த். அண்ட் ஜகிந்தர் நாத் மண்டல், அவருக்கு வந்து லா. ஓகேவா? ஸோ இதான் அந்த இன்டரிம் கவர்மெண்டோட செட்டப். ஓகே, ஸோ நம்ம ஒரு சின்ன ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு ரிவிஷன் பார்த்துடலாமா? ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி ரூல். கம்பெனி ரூல் என்னென்னு பார்த்தோம். கம்பெனி ரூல் வந்து 1773 1857 வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் வந்து கம்பெனி ரூல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 இது நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து பிட்ஸ் ஆக்ட். பிட்ஸ் ஆக்ட் வந்து எப்போ 1784. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டர் ஆக்ட் 1793. ஸோ அதுக்கப்புறம் வந்து சார்ட்டர் ஆக்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ட்டர் ஆக்ட் 1813. அதுக்கப்புறம் சார்ட்டர் ஆக்ட் 1833. அதுக்கப்புறம் அந்த சார்ட்டர் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1853. ஸோ இந்த சார்ட்டர் ஆக்ட்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ரூல். க்ரௌன் ரூல் வந்து 1857 to 1947. இது வந்து பிரிட்டிஷ் க்ரௌன் ரூல் சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்ன ஆக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. அப்புறம் வந்து இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1861. ஸோ அப்புறம் இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட்ஸில் வந்து 1892. ஸோ அதுக்கப்புறம் வந்து மோர்லே-மின்டோ ரிஃபார்ம்ஸ், இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட்ஸ் 1909 டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோண்டேக்-செம்ஸ்ஃபோர்டு ரிஃபார்ம்ஸ், இது வந்து 1919. ஸோ அதுக்கப்புறம் சைமன் கமிஷன் அண்ட் தென் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இதை டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கிரிப்ஸ் மிஷன். ஸோ இயர் வந்து 1942. அண்ட் தென் கேபினட் மிஷன் பிளான். ஸோ அது வந்து 1946. ஸோ அதுக்கப்புறம் மவுண்ட்பேட்டன் பிளான். அப்புறம் வந்து இன்டரிம் கவர்மெண்ட் வந்து 1946 வந்து ஃப்ரேம் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் எப்போ வந்துச்சு 1947. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்டரிம் கேபினெட்டில் வந்து யார் யாரெல்லாம் மெம்பர்ஸ் இருந்தாங்க, என்னென்ன போர்ட்ஃபோலியோஸ் ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ஃப்ரேம் பண்ணாங்கல்ல, ஸோ அதில் வந்து என்னென்ன கமிட்டிஸ் இருந்தது, அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி என்னென்ன கமிட்டிஸ் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிராஃப்டிங் கமிட்டி, அப்புறம் வந்து யூனியன் பவர்ஸ் கமிட்டி, நிறைய கமிட்டிஸ்லாம் இருந்தாங்க. ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து கான்ஸ்டியூஷன் எனாக்ட்மெண்ட் ஆச்சு, எப்போ வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆச்சு, ஸோ எங்கேருந்துலாம் சோர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கான்ஸ்டியூஷன் எங்கேருந்துலாம் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன சேலண்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. சேலண்ட் ஃபியூச்சர்ஸ் பார்த்தா லென்த்தியஸ்ட் சொல்லுவாங்க, பிளெண்ட் அண்ட் ரிஜிடிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி சொல்லுவாங்க. அப்புறம் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ஸோ இதுமாரி நிறையா வந்து சேலண்ட் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்புறம் வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன்லாம் என்னென்ன இருக்குது, என்னென்ன டிஃப்ரெண்ட் ஷெடியூல்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து evolution of different states unit, it is based on the Dar commission, JVP commission, அப்புறம் வந்து ஃபெசல் அலி கமிஷன். அதுக்கப்புறம் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி ஸ்டேட்ஸ்லாம் வந்து எப்படிலாம் வந்து ஒரு ஸ்டேட்டாக ரீஆர்கனைஸ் ஆச்சு. ஸோ அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ரியாம்பிள்லாம் என்ன, அதோட ப்ரியாம்பிள் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து யூனியன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு பார்ட்ஸாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ், அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இது போல் டாபிக்ஸ்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மறக்காமல் வந்து ஃப்ரீடம் அகாடமி இந்த யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே.